என் பேர் லக்ஷ்மி. ஒரு 10 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 10 வருஷம் மேலே நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தேன். ஆனா இது எல்லாருமே ஃபேஸ் பண்ற பிரச்சனை தான். இப்ப நான் சாதாரணமா நினைக்கிறேன் அத. அந்த பிரச்சனைய என்னால ஃபேஸ் பண்ண முடியாம பின்னோக்கியே போயிட்டு இருந்தேன். எனக்கு ஏன் அப்படி நடந்தது, எனக்கு ஏன் அப்படி நடந்தது, நான் எல்லாருக்கும் நல்லதானே பண்ணேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணாங்க, இப்படி இதை நோக்கி போனேனே தவிர்த்து அதை ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாம அப்படியே ஸ்ட்ரெஸ்ல போயிட்டேன். நான் ஒரு தெரபிஸ்ட், ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. ஏதோ ஒரு இதுல லாக், ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் லாக்ல நான் அப்படியே இருந்துட்டேன். எந்த செயலுமே என்னால் செய்ய முடியல. ஒரு இடத்துல உட்காந்தனா 6 மணி நேரம் கூட அந்த சேர்ல டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டிவி என் கண்ணு பார்க்கும், ஆனா மூளை வேற எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல நான் இருந்தேன். அப்படியே சீட்டிங், அப்படியே அந்த உட்காந்த சேர்ல அப்படியே தான் இருப்பேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, விஜய் மஞ்சுளா மேமோட சக்ராஸ் மெடிடேஷன் கிளாஸ் வந்து எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. ரிசல்ட் நான் போனேன். போயிட்டப்போ ஸ்டார்டிங்லாம் அந்த பயிற்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பிரச்சனைய நான் வந்து ஹேண்டில் பண்ற விதம் வந்து வேறமா மாறிடுச்சு. அதே பிரச்சனை தான், ஆனா நான் ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி மாறி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுறேன். நகர்ந்து போய் என்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். ஆனா பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன். இப்போ வந்து நான் பிரச்சனை எந்த மாதிரின்றத ஃபேஸ் பண்றேன். இந்த ஃபேஸ் பண்றதுக்கு ரீசனும் நான் ஏன் அக்செப்ட் பண்ணாதானே நான் என்ன பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அந்த அக்செப்ட் பண்றதுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்தாங்க. இது மற்றவங்கள மாதிரி இப்போ எனக்கு நான் யார் மேல கோபமா இருக்கிறேனோ அந்த நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க நிறைய பேர் எனக்கு அந்த ப்ராப்ளத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நான் யார் மேலே கோபமாக இருக்கிறேனோ அவங்கள திட்டி என்னை வந்து ஆறுதல் படுத்துவாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், அவங்கள திட்டி என்னை ஆறுதல் படுத்தும் போது அந்த இடத்துல அந்த நபர் மேலே எனக்கு கோபம் ஜாஸ்தியாகும். ஆனால் விஜய் மஞ்சுளா மேமோட அந்த கவுன்சிலிங் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் யார் மேலே கோபமாக இருக்கிறேனோ அந்த நபருடைய ப்ளஸ்ஸு அப்புறம் நம்மளுடைய மைனஸையும் அழகா யதார்த்தமான வாழ்க்கையில புரிய வச்சாங்க எனக்கு. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் நான் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது நான். ஆனால் யதார்த்தமா எனக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே பிரச்சனைய இன்னைக்கு நான் ரொம்ப சர்வசாதாரணமா ஹேண்டில் பண்ணிட்டு என்னோட வேலையை நான் நகர்த்திட்டு போயிட்டே இருக்கிறேன். நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். நான் இந்த மாதிரி அந்த மெடிடேஷன்ல வந்த ஒரு பக்குவம். இன்னும் ஒண்ணு எனக்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட்ல வந்து இந்த மெடிடேஷன் நினைக்கிறேன், இந்த விளக்க பார்த்து ஒண்ணு செஞ்சோம் நாங்க. அப்போ எல்லாரும் உட்காந்துருக்கோம், எல்லாருமே லைனா உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு குச்சி வைங்களேன், ஒரு பென்சில் வந்து கொஞ்சம் தடிமனான பென்சிலாக இருந்ததுன்னா அதோட பேக் சைடு அதை வச்சு அந்த மாதிரி வச்சு என்னோட நெத்தி பொட்டில் பட்டுன்னு அடித்த மாதிரி, கொஞ்சம் லேசாக இல்லை அப்படியே பட்டுன்னு அடித்த மாதிரி எனக்கு அந்த மெடிடேஷன் கண்ணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், கண்ணை திறந்தேன். எனக்கு அடித்த உடனே இப்படி கண்ணை தோணுச்சா, கண்ணை திறந்தா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. விஜய் மஞ்சுளா மேம் கொண்டு எல்லாருமே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே உட்காந்துருக்காங்க அவங்களும். அதுவும் மேமும் தள்ளி தான் உட்காந்துருக்காங்க. என்னை சுற்றி என் கூட பயின்ற அந்த மற்றவங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே உட்காந்துருக்காங்க. எனக்கு அப்படியே அப்புறம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நானும் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், கண்ணை மூடிட்டேன். அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நான் உண்மையிலே இது வந்து நான் உண்மையிலே பொய்யோ இல்லை எக்ஸ்ட்ராவோலாம் இதை நிஜமா சொல்லலை, இது உண்மையிலே நடந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபேஸ் பண்ணுறேன். ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து மற்றவங்களுக்கு அதை நான் என்ன பண்ணுறேன், புரிய வைக்கிற அளவுக்கு இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டேன் பார்த்தீங்களா, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொரோனா பீரியட் வந்தது. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பசங்க, நம்ம அப்போல்லாம் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு தானே இருப்போம். அதனால நான் என்ன பண்ணேன்னா, சுற்றி இருக்கிற பசங்க பிள்ளைங்க இருந்தாங்களே அவங்கள கூப்பிட்டு
இதை இதை நான் சொல்லி கொடுத்தேன். அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து பீரியட் ஆகுதுன்னா எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் டேப்லெட் கொடுத்தா மட்டும்தான் பீரியட் ஆகும், இல்லைன்னா அது ஆகவே ஆகாது அந்த பொண்ணுக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு +2 முடிச்சு, ஆமாம் +2 முடிக்கிறா, எழுதியிருக்கா. எழுதினதுல தான் அந்த லீவோட தான் வந்தா. அப்போது 4 வருஷமும் அவளுக்கு எப்படி பீரியட் ஆகுதுன்னா டேப்லெட் போட்டாதான், அது வரைக்கும் ஆகாது. ஆனால் இந்த மெடிடேஷனை அவங்களுக்கு நான் அந்த ஒன் மந்த் கரெக்டாக, அந்த பொண்ணு வந்து கரெக்டாக 1 மந்த் இருக்கும் பண்ணிட்டு அடுத்த மந்த்து அவளுக்கு பீரியட் வந்து நார்மலாக வந்தது. எந்த ஒரு மெடிசனும் எடுக்காம தானா வந்தது. அப்போ இந்த பயிற்சி இது எப்படின்னா, உடல் அளவுலையும் நமக்கு சரி பண்ணுது, மனதளவுலையும் நம்மளை சரி பண்ணி ஒரு பக்குவமான ஒரு மனிதனாவோ மனமுள்ள ஆளாவும் மாத்துது. இது வந்து என்னோட முழு எக்ஸ்பீரியன்ஸ். இது எனக்கு இந்த ஷேர் பண்றதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இதே மாதிரி சேர்ந்து பயனடைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றம். எனக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும்லாம் சொல்லலை. உங்களுக்கு வேற வகையா உங்களுக்கான தெளிவு கிடைக்கும். உங்களோட லைஃப்ல கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமா நிகழும். ஏன்னா நான் கத்துக்கிட்டது இல்லாம நான் இன்னொருத்தங்க செஞ்சு உடல் அளவுலயே நான் மாத்திருக்கேன் இல்லையா? இதே மாதிரி அதனாலதான் சொல்றேன். உங்ககிட்ட என்னுடைய ஃபீட்பேக்கை நான் பகிர்ந்துக்கிட்டது உண்மையே ரொம்ப நன்றி.